வைகரை எக்ஸ்பிரஸ் செய்திகளை பார்க்கலாம். மக்கள் மனதில் ஜெயலலிதா இருக்கும் வரை அதிமுக ஆட்சியை யாராலும் அசைக்க முடியாது என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சேலத்தில் அரசு பொருட்காட்சியை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பங்கேற்று தொடங்கி வைத்தார். எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு அவரது புகைப்பட கண்காட்சி அரங்கை தொடங்கி வைத்த முதலமைச்சர் அங்கு நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசினார். அப்போது தமிழகத்தில் அறிவுபூர்வமான கல்வி புரட்சியை ஏற்படுத்தியவர் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா என்றார். இந்தியாவில் உயர்கல்வி கற்போரின் எண்ணிக்கை தமிழகத்தில் தான் அதிகமாக உள்ளதாகவும் 44% மாணவர்கள் உயர்கல்வி பயில்வதாகவும் குறிப்பிட்டார். இன்றைக்கு இந்த மண்ணிலே இருந்து மாண்புமிகு புரட்சித் தலைவி மறைந்தாலும் இன்றைக்கும் மக்கள் மனதிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற முதலமைச்சராக நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அதே அம்மாவுடைய ஆசியும் அம்மாவுடைய அன்பும் அதே போல இன்றைக்கு மக்களுடைய அன்பும் இந்த ஆட்சிக்கு தொடர்ந்து நிலைத்து நிற்கின்ற வரை எவராலும் அசைக்கவோ ஆட்டவோ முடியாது என்பதை நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழகத்தில் நடைபெறும் அதிமுக ஆட்சி என்பது பாஜகவின் ஜெராக்ஸ் அரசு என்று திராவிடர் கழக தலைவர் கி. வீரமணி குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரியில் அவர் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் இவ்வாறு தெரிவித்தார். துணை குடியரசுத் தலைவர் தேர்தல் வருதுன்னு சொன்னீங்க. தமிழகத்துல அதிமுக பாஜகவுக்கு எதிர்ப்பா வாக்களிக்கணும்னு சொல்றீங்களா? ஏற்கனவே அவங்க கேட்காமையே சொல்லியிருக்காங்க. அது இப்போ பார்த்தீங்கன்னாலே இதுவரையில் இந்த பினாமி அரசுன்னு ஒரு வார்த்தை அரசியல் பத்திரிகைகள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு ஜெராக்ஸ் அரசுங்கிறது இருக்கு பாருங்க, அது இதுவரையில் வந்ததில்லை. நகலக அரசு, அதுதான் வேற ஒன்று. பெரியகுளம் அருகே முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் தனக்கு சொந்தமான சர்ச்சைக்குரிய கிணற்றை தனிநபருக்கு விற்பனை செய்திருப்பதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே லட்சுமிபுரத்தில் ஓ. பன்னீர்செல்வத்திற்கு சொந்தமான விளைநிலத்தின் பாசனத்திற்காக 4 கிணறுகளை வெட்டியுள்ளார். ஆனால் இந்த கிணறுகள் அதிக ஆழமாக வெட்டப்பட்டுள்ளதால் ஊர் கிணற்றில் தண்ணீர் இல்லாமல் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டது. இந்நிலையில் கிணற்றை முற்றுகையிடுவது, சாலை மறியல் செய்வது என பொதுமக்கள் பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டனர். இதையடுத்து இந்த கிணற்றை ஊர் மக்களுக்காக இலவசமாக வழங்கப் போவதாக பன்னீர்செல்வம் தெரிவித்திருந்தார். சொன்னபடி செய்யாமல் அதற்கு மாறாக லட்சுமிபுரத்தை சேர்ந்த சுப்புராஜ் என்பவருக்கு கிணற்றையும் நிலத்தையும் விற்றுள்ளார். ஆனால் மாவட்ட ஆட்சியர் காவல் கண்காணிப்பாளர் முன்னிலையில் 13ஆம் தேதி பேச்சு நடத்தும் போது கிணற்றை ஊருக்கு இலவசமாக வழங்கிவிடுவதாக பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். ஆனால் அதற்கு ஒரு நாள் முன்பே நிலத்தை விற்றிருப்பது இப்போது தெரிய வந்துள்ளது. இதையடுத்து லட்சுமிபுரத்தில் பொதுமக்களின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் இரு பிரிவினரிடையே மோதல் ஏற்பட்டது. இதனிடையே ஊர்க்கூட்டத்தில் செந்தில்குமார் என்பவரை பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளரான ஆதி நாராயணன் என்பவர் கத்தியால் குத்தி கொன்றுவிடுவதாக மிரட்டியதாக கூறப்படுகிறது. இதை தட்டி கேட்க வேண்டும் என்று கூறி ஆதி நாராயணனின் வீட்டிற்கு பொதுமக்கள் திரண்டுள்ளனர். இதனால் லட்சுமிபுரத்தில் பதற்றம் நிலவியது. எதிர்த்தரப்புகள் இன்னைக்கு இதுவரைக்கும் நடந்த கூட்டத்துக்கோ போராட்டத்துக்கோ எதுக்குமே வராம இன்னைக்கு சிறு சிறு சலசலப்புகள்ல பெண்களை ஆபாச வார்த்தைகள்ல திட்டினதுனால பெண்கள் அந்த ஆபாச வார்த்தைகளை தாங்கிக் கொள்ள முடியாம இன்னைக்கு பேசுனவங்களோட வீட்டுக்கு அவங்க நியாயம் கேட்க வந்திருக்காங்க. அரசியலில் தர்ம யுத்தத்திற்கான லட்சிய பயணம் நிச்சயம் வெற்றியடையும் என்று முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். அதிமுக புரட்சித் தலைவி அம்மா அணி சார்பில் எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா காஞ்சிபுரத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியை தொடங்கி வைத்த ஓ. பன்னீர்செல்வத்திற்கு நாடாளுமன்ற உறுப்பினர் மைத்ரேயன் செங்கோல் வழங்கினார். பின்னர் பேசிய பன்னீர்செல்வம், ஜெயலலிதா மரணம் தொடர்பாக அப்பல்லோ நிர்வாகம் விசாரணைக்கு தயார் என அறிவித்தும் ஏன் இதுவரை விசாரணை நடத்தவில்லை என கேள்வி எழுப்பினார். ஊழல் குறித்து கேள்வி எழுப்பியதற்காக நடிகர் கமல்ஹாசனை மிரட்டுவது ஏற்புடையது அல்ல என தெரிவித்த OPS, தர்ம யுத்தம் மக்கள் இயக்கமாக மாறும் என்றும் லட்சியம் பயணம் நிச்சயம் வெற்றியடையும் என்றும் தெரிவித்தார். தர்ம யுத்தம் நம்முடைய தாய்மார்களுடைய முழு ஒத்துழைப்போடு, கழகத்தினுடைய அடிப்படை செயல் வீரர்களுடைய முழு ஒத்துழைப்போடு மீண்டும் மக்கள் இயக்கமாக தர்ம யுத்தம் வெற்றியடையும் என்பதை நான் இந்த கூட்டத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன். காலம் அதற்கு கனிந்து கொண்டிருக்கிறது, நெருங்கி கொண்டிருக்கிறது. ஒரு நல்ல முடிவு சீக்கிரம் கிட்டும்.
நடிகர் ரஜினியும் கமலும் அரசியலுக்கு வந்தால் அதனால் தனக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்று தேமுதிக தலைவர் விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். நெடுவாசலில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மக்களை தேமுதிக தலைவர் விஜயகாந்த் நேரில் சந்தித்து தனது ஆதரவை தெரிவித்தார். இதனையடுத்து நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய விஜயகாந்த், வேலை தருவதாக கூறி தொடங்கப்பட்ட ஹைட்ரோ கார்பன் திட்டத்தால் தற்போது யாருக்கும் வேலையில்லாத நிலை உருவாகிவிட்டதாக தெரிவித்தார். மேலும் ONGCக்கு எதிராக தேமுதிக தொடர்ந்து போராடும் என்றார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நடிகர் ரஜினியும் கமலும் அரசியலுக்கு வந்தால் அதனால் தனக்கு பாதிப்பில்லை என்று தெரிவித்தார். சார் இன்னைக்கு ரஜினி கமல் நீங்கள் சொல்லுங்க, திருப்பி சொல்லுங்க. ரஜினி கமல் வரட்டும் வந்தா வரட்டும். அதாவது வந்தா வரட்டும் சார். இது வந்து ஓட்டு போடுறதுக்கு நம்ம வீடு விட போகிறோம்ல, அது மாதிரி அவங்க வந்து வரட்டும். முன்னதாக மேடையில் பேசிய பிரேமலதா விஜயகாந்த், திமுகவால் தமிழகம் வஞ்சிக்கப்பட்டதாக தெரிவித்தார். தமிழக அரசு ஊழல் அரசாக உள்ளதாகவும், புதுக்கோட்டையை சேர்ந்த அமைச்சர் விஜயபாஸ்கர் அம்மாவட்ட மக்களை ஏமாற்றிவிட்டதாகவும் குற்றம் சாட்டினார். நாகை கடலூர் மாவட்டத்தில் பெட்ரோல் ரசாயன பூங்கா திட்டத்தை தங்களை மீறி அமல்படுத்த முடியாது என பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். அக்கட்சியின் 29ஆம் ஆண்டு துவக்க விழா பொதுக்கூட்டம் சென்னை சைதாப்பேட்டையில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசும்போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். மேலும் நாகை கடலூர் மாவட்டத்தில் பெட்ரோல் ரசாயன பூங்கா திட்டத்தை தங்களை மீறி அமல்படுத்த முடியாது என்றும் ராமதாஸ் தனது பேச்சின் போது குறிப்பிட்டார். இக்கூட்டத்தில் பேசிய பாமக MP அன்புமணி ராமதாஸ், நாட்டின் முழு அதிகாரத்தையும் தனக்கு கீழ் கொண்டு வர துடிக்கும் மத்திய அரசின் முயற்சியில் ஒன்றுதான் நீட் தேர்வு என குறிப்பிட்டார். மேலும் தாங்கள் தொடர்ந்து தமிழகத்தை காப்பாற்ற முயற்சி செய்து வருவதாகவும், ஆனால் பொதுமக்கள் பிக்பாஸ் நிகழ்ச்சி ஓவியாவை காப்பாற்ற முயற்சி செய்வதாகவும் அன்புமணி ராமதாஸ் கருத்து தெரிவித்தார். சென்னை கொடுங்கையூர் பேக்கரி தீ விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 9ஆக உயர்ந்துள்ளது. சென்னை கொடுங்கையூர் மீனம்பாள் சாலையில் உள்ள பேக்கரி ஒன்றில் கடந்த 15ஆம் தேதி இரவு தீ விபத்து ஏற்பட்டது. இதில் தீயை அணைக்கும் போது சமையல் எரிவாயு சிலிண்டர் வெடித்ததில் தீயணைப்பு வீரர் ஏகராஜ் உயிரிழந்தார். இந்த விபத்தில் தீயணைப்பு வீரர்கள், காவலர்கள் உட்பட 50 பேர் தீக்காயமடைந்தனர். காயமடைந்தவர்கள் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தனர். இவர்களில் கொடுங்கையூரை சேர்ந்த பரமானந்தம், பேக்கரி உரிமையாளர் ஆனந்தன், பணியாளர் மகிழவன், கொடுங்கையூரை சேர்ந்த அபிமன்யு, கண்ணன், பாஸ்கர் ஆகியோர் உயிரிழந்தனர். இந்நிலையில் கொடுங்கையூரை சேர்ந்த பார்த்திபன், மணிகண்டன் ஆகியோர் சிகிச்சை பலனின்றி மருத்துவமனையில் உயிரிழந்தனர். இதையடுத்து கொடுங்கையூர் தீ விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 9ஆக உயர்ந்துள்ளது. அதிமுகவை விட்டு பிரிந்தவர்கள் எல்லாரும் மீண்டும் அந்த இயக்கத்திற்கே வந்து சேர்வார்கள் என கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்துள்ளார். மதுரையில் முனித் சாலையில் மாநகராட்சி பள்ளியில் வாக்காளர் சேர்ப்பு முகாமை கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் ராஜு பார்வையிட்டார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அதிமுகவை யாராலும் அழித்துவிட முடியாது என்றும், அடுத்த சட்டமன்ற தேர்தலிலும் அதிமுகவே வெற்றி பெறும் என்றும் தெரிவித்தார். அதிமுகவை விட்டு பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் அந்த இயக்கத்திற்கே வந்து சேர்வர் என்றும் செல்லூர் ராஜு குறிப்பிட்டார். நாங்கள் சொல்கிறோம், எங்கள் கட்சி நிலைத்து இருக்கும், அடுத்த தேர்தலில் வெற்றி பெறுவோம். வர 2021 அதிமுக தான் வெற்றி பெறும். இப்போ எல்லா பேரும் நீங்கள் பார்க்குறீங்க, எல்லா கட்சி நிர்வாகிகளும் இங்கே தான் இருக்காங்க. 1-2 பேர் மனஸ்தாங்கல்ல போயிருப்பாங்க, அவங்களும் வந்துடுவாங்க. நெடுவாசல் கதிராமங்கலம் போராட்டத்திற்கு ஆதரவாக துண்டு பிரசுரம் வழங்கியதற்காக குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்ட மாணவி வளர்மதியை சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் இருந்து தற்காலிகமாக நீக்கி பதிவாளர் மணிவண்ணன் உத்தரவிட்டுள்ளார். சேலம் வீராடத்தை சேர்ந்த மாரியப்பன் மகள் வளர்மதி பெரியார் பல்கலைக்கழகத்தில் இதழியல் துறையில் 2ஆம் ஆண்டு படித்து வருகிறார். இவரும் சேலம் பொன்னம்மாபேட்டையை சேர்ந்த ஜெயந்தியும் கோரிமேட்டில் அரசு பெண்கள் கலைக்கல்லூரி முன்பு மாணவிகளிடம் துண்டு பிரசுரங்களை வழங்கினார். அதில் நெடுவாசலில் கொண்டுவரப்பட்ட ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிராகவும், கதிராமங்கலத்தில் போராடிய மக்களை காவல்துறையினர் கைது செய்ததை கண்டித்து போராட்டத்திற்கு அழைப்பு விடுக்கின்றனர். இதையடுத்து கண்ணங்குறிச்சி காவல்துறையினர் வளர்மதி, ஜெயந்தி ஆகியோரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். ஜெயந்தி மட்டும் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார்.
வளர்மதியை கோவையில் உள்ள பெண்கள் சிறையில் அடைத்தனர். இதையடுத்து மாநகர காவல் ஆணையர் சஞ்சய்குமார் உத்தரவின் பேரில் மாணவி வளர்மதி மீது குண்டர் சட்டம் பாய்ந்தது. இதுகுறித்து பெரியார் பல்கலைக்கழக நிர்வாகத்திற்கு காவல்துறையினர் கடிதம் மூலம் தெரிவித்தனர். இதையடுத்து மாணவி வளர்மதியை பல்கலைக்கழகத்தில் இருந்து தற்காலிகமாக நீக்கி பதிவாளர் மணிவண்ணன் உத்தரவிட்டுள்ளார். சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தால் பொறியியல் மாணவர் சேர்க்கைக்காக அழைக்கப்பட்டவர்களில் முதல் நாள் பொது கலந்தாய்வில் 558 பேர் பங்கேற்கவில்லை. சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் பொறியியல் படிப்புகளுக்கான கலந்தாய்வு கடந்த 17ஆம் தேதி தொடங்கியது. நேற்று பொது பிரிவினருக்கான கலந்தாய்வு நடைபெற்றது. இந்த கலந்தாய்வில் 199.75 முதல் 197 வரை கட் ஆஃப் மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்கள் பங்கேற்றனர். அழைப்பு விடுக்கப்பட்ட 2898 மாணவர்களில் 558 பேர் கலந்தாய்வில் பங்கேற்கவில்லை. மேலும் 11 பேர் கலந்தாய்வில் எந்த இடத்தையும் தேர்வு செய்யவில்லை. இதனால் முதல் நாள் கலந்தாய்வில் இடங்கள் மட்டுமே நிரப்பப்பட்டன. சேலத்தில் எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவையொட்டி கபடி போட்டிகளை முதலமைச்சர் பழனிசாமி தொடங்கி வைத்தார். எம்ஜிஆரின் நூற்றாண்டு விழா தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் இளைஞர்களிடையே ஊக்கத்தை ஏற்படுத்தும் வகையில் மாவட்டந்தோறும் விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. சேலம் மகாத்மா காந்தி விளையாட்டு மைதானத்தில் எம்ஜிஆர் நூற்றாண்டு கபடி விளையாட்டுப் போட்டிகளை தமிழக முதலமைச்சர் பழனிசாமி தொடங்கி வைத்தார். போட்டியில் பங்கேற்கும் வீரர்களை சந்தித்து வாழ்த்து தெரிவித்ததுடன் விளையாட்டையும் பார்வையிட்டார். அவருடன் அமைச்சர் கடம்பூர் ராஜு மற்றும் அரசு அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். இந்த விளையாட்டுப் போட்டியில் மாவட்டம் முழுவதும் இருந்து 20 அணிகள் கலந்து கொண்டனர். வெற்றி பெற்ற அணியினருக்கு சேலத்தில் செப்டம்பர் 9ஆம் தேதி நடைபெறும் எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவில் பரிசுகள் வழங்கப்படும். திரைத்துறையினர் அரசியலுக்கு வந்து முதலமைச்சரான காலம் ஜெயலலிதா மறைவுடன் முடிந்துவிட்டது என்றும் இனி நடிகர்கள் எவரும் முதலமைச்சர் கனவோடு அரசியலுக்கு வர முடியாது என்றும் புதிய தமிழகம் கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமி தெரிவித்துள்ளார். திருநெல்வேலியில் மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு கூலியை உயர்த்தி வழங்க கோரி 1999ஆம் ஆண்டு நடைபெற்ற போராட்டத்தின் போது காவல்துறையினர் தடியடி நடத்தியதிலும் ஆற்றில் விழுந்து தண்ணீரில் மூழ்கியதிலும் 17 பேர் உயிரிழந்தனர். அந்த படுகொலையின் நினைவு நாளான நேற்று புதிய தமிழகம் கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமி மலரஞ்சலி செலுத்தினார். அதன்பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழக மாணவர்களின் வாழ்வாதாரத்தை வைத்து திமுக மற்றும் அதனை சார்ந்த கட்சிகள் அரசியல் செய்வதாக குற்றம் சாட்டினார். திரைத்துறையினர் அரசியலுக்கு வந்து முதலமைச்சரான காலம் டிசம்பர் 5ஆம் தேதியோடு முடிவடைந்து விட்டதாகவும் இனி நடிகர்கள் எவரும் முதலமைச்சர் ஆகலாம் என்கிற கனவோடு அரசியலுக்கு வர முடியாது என்றும் கிருஷ்ணசாமி குறிப்பிட்டார். திரைப்படத்துறையினர் தமிழக அரசியலில் கோலோற்றிய காலம் டிசம்பர் மாதம் 5ஆம் தேதியோடு முடிவுற்றுவிட்டது. இனிமேல் எந்த ஒரு திரைப்பட நடிகரும் அந்த கனவோடு தமிழ் திரையுலகத்தை சார்ந்தவர்கள் யாரும் அடியெடுத்து வைக்க வேண்டாம் என்பதே என்னுடைய வேண்டுகோள். ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிரான அறவழி போராட்டம் தொடரும் என மீத்தேன் திட்ட எதிர்ப்பு கூட்டமைப்பின் தலைவர் ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர் ஜெயராமன் தெரிவித்துள்ளார். நாகப்பட்டினம் மாவட்டம் மயிலாடுதுறையில் மீத்தேன் திட்ட எதிர்ப்பு கூட்டமைப்பின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர் ஜெயராமனின் தந்தை தங்கவேல் காலமானார். தந்தையின் இறுதிச் சடங்கில் கலந்து கொள்ள ஜெயராமனுக்கு நீதிமன்றம் இடைக்கால ஜாமீன் அளித்தது. மயிலாடுதுறை வீட்டில் தனது தந்தையின் உடலுக்கு அஞ்சலி செலுத்திய பின்னர் ஜெயராமன் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது கதிராமங்கலம் போராட்டத்தில் வன்முறையை ஏவியதே காவல்துறையினர் தான் என குற்றம் சாட்டினார். காவிரி டெல்டா பகுதியை பாதுகாக்கப்பட்ட வேளாண்மை மண்டலமாக அறிவிக்க வேண்டும் என்றும் மீத்தேன் திட்டத்திற்கு எதிரான அறவழி போராட்டம் தொடரும் என்றும் தெரிவித்தார். எல்லா மக்களும் தங்களுடைய வாழ்விடத்தை விட்டு வெளியேறாமல் இருக்கணும்னு சொன்னா இவ்வளவு எண்ணெய் எரிவாயு குழாய் கிணறுகள் அமைப்பையும் தடுத்து நிறுத்த வேண்டி இருக்கிறது. இதை தவிர நமக்கு வேறு வழி இல்லை. ஆகவே அவங்கவங்க ஊரை அவங்க காப்பாற்றுவதற்கு களமிறங்க வேண்டும். எங்களுடைய மீத்தேன் திட்ட எதிர்ப்பு கூட்டமைப்பினுடைய மற்றும் பொதுமக்களுடைய அறவழி போராட்டம் தொடரும். திருவள்ளூர் அரசு மருத்துவமனையில் காய்ச்சலால் அனுமதிக்கப்பட்ட 26 பேரில் டெங்கு காய்ச்சல் அறிகுறி உள்ள 3 பேருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. திருவள்ளூர் மாவட்டம் மேல்நல்லாத்தூர், ஈக்காடு, மணவாள நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பலருக்கும் காய்ச்சல் பரவி வருகிறது. காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட 26 பேர் திருவள்ளூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அவர்களில் 3 பேருக்கு டெங்கு காய்ச்சல் அறிகுறி இருப்பதாக உறுதி செய்யப்பட்டு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அவர்களின் உடல்நிலையை மருத்துவர்கள் தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அரசு மருத்துவமனையில் இரு பிரிவினர் ஒருவரை ஒருவர் தாக்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது.
இந்த மோதலில் 10 பேர் காயமடைந்தனர். சேலம் மாவட்டம் ஆத்தூரை சேர்ந்த முருகன் விநாயகபுரத்தில் பழக்கடை வைத்துள்ளார். மந்திவெளியை சேர்ந்த கோழிராதா என்பவரின் ஆட்கள் முருகனின் கடையில் பழங்கள் வாங்கிவிட்டு பணம் கொடுக்காமல் தகராறு செய்துள்ளனர். தட்டி கேட்ட முருகனை தாக்கியுள்ளனர். இதில் காயமடைந்த முருகன் ஆத்தூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். கோழிராதாவின் ஆட்கள் கும்பலாக மருத்துவமனைக்கு வந்து முருகனிடம் மீண்டும் தகராறு செய்தனர். அப்போது முருகனின் ஆட்களும் கோழிராதாவின் ஆட்களும் இடையே மோதல் ஏற்பட்டது. இரு பிரிவினரும் மருத்துவமனைக்கு உள்ளேயே ஒருவரை ஒருவர் கற்களாலும் தடிகளாலும் தாக்கிக் கொண்டனர். மருத்துவமனையில் இருந்த கருவிகளையும் அவர்கள் அடித்து நொறுக்கி சேதப்படுத்தினர். இந்த மோதலால் மருத்துவமனையில் இருந்த நோயாளிகளும் செவிலியர்களும் அலறி அடித்துக் கொண்டு ஓடி ஒளிந்தனர். இந்த மோதலில் 10 பேர் காயமடைந்தனர். இது தொடர்பாக ஆத்தூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். நடப்பாண்டில் 450 ரயில் நிலையங்களில் 1100 தண்ணீர் வழங்க இயந்திரங்களை நிறுவ IRCTC திட்டமிட்டுள்ளது. ரயில் நிலையங்களில் ஏற்கனவே உள்ள குடிநீர் குழாய்களை அகற்றிவிட்டு பாதுகாக்கப்பட்ட குடிநீர் என்கிற பெயரில் தண்ணீர் விற்பனையகங்கள் திறக்கப்பட்டுள்ளன. முதன்மையான ரயில் நிலையங்களில் ஏற்கனவே 345 நிலையங்களில் இந்த தண்ணீர் விற்பனையகங்கள் உள்ளன. இங்கு 300 மில்லி கொண்ட ஒரு குவளை தண்ணீர் ₹1 விற்கப்படுகிறது. அரை லிட்டர் தண்ணீர் ₹3க்கும், 1 லிட்டர் ₹5க்கும், 2 லிட்டர் ₹8க்கும் வழங்கப்படுகிறது. நடப்பாண்டில் இதேபோன்ற தண்ணீர் விற்பனை இயந்திரங்களை மேலும் 450 ரயில் நிலையங்களில் நிறுவன IRCTC எனப்படும் இந்திய ரயில்வே சுற்றுலா வளர்ச்சிக் கழகம் திட்டமிட்டுள்ளது. இத்துடன் வைகரை எக்ஸ்பிரஸ் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழுடன்.